புதுச்சேரியில் 5 அதிகாரிகளை கைது செய்ய வாரண்ட். கோர்ட் அவமதிப்பு வழக்கில் மதுரை ஐகோர்ட் அதிரடி. புதுவை மாநிலத்தில் ஊர்காவல்படை தேர்வு கணிதம் மற்றும் பொறியியல் 25 மதிப்பெண், வரலாறு மற்றும் புவியியல் 25 மதிப்பெண், பொது அறிவு 50 மதிப்பெண் என்ற அடிப்படையில் நடக்கும் என கடந்த 27/10/2023 அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் அறிவிப்பாணையில் உள்ளபடி பாடமுறைகளிலிருந்து கேள்வித்தாள்கள் கேட்கப்படவில்லை. மாறாக வினாத்தாளில் 86வது கேள்வி முதல் 100 வரை ஆங்கில பாடத்திலிருந்து கேட்கப்பட்டது. ஏமாற்றமடைந்த 54 தேர்வாளர்கள் புதுவை யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சாமிநாதன் வழிகாட்டுதலின்படி சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடுத்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் கோர்ட்டை அணுகிய 54 பேர்களில் 37 பேருக்கு ஊர்காவல்படை வீரர் பணி வழங்க 25/9/2024 உத்தரவிட்டார். ஆனால் கோர்ட் உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் கோர்ட் தீர்ப்பை அவமதித்ததை மதுரை ஐகோர்ட்டில் தற்போதுள்ள நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தானாக முன்வந்து எடுத்து கடந்த 8ஆம் தேதி புதுவை அதிகாரிகளை ஆஜராக உத்தரவிட்டார். ஆனால் அதிகாரிகள் ஆஜராகவில்லை. இதையடுத்து கடந்த 9ஆம் தேதி புதுவை அதிகாரிகளை ஆஜராக சொல்லி விசாரணையை தள்ளி வைத்தார். ஆனால் அன்றும் புதுவை அதிகாரிகள் ஆஜராகவில்லை. இதையடுத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் புதுவை மாநில நிர்வாக பணியாளர் சீர்திருத்தத்துறை அரசு செயலர் பங்கஜ்குமார் ஜா, ஐஜி அஜித்குமார் சிங்களா, சீனியர் எஸ்பி அனிதா ராய், எஸ்பி பங்கோஷ், சிறப்பு பணி அதிகாரி ஏழுமலை ஆகியோரை கைது செய்து வரும் 24ஆம் தேதி மதுரை கிளை உயர் நீதிமன்றத்தில் மதியம் 2:15க்கு ஆஜர்படுத்த புதுவை டிஜிபிக்கு அதிரடியாக வாரண்ட் பிறப்பித்துள்ளார். இதனால் புதுவையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.